வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாலூர் நற்சிந்தனையிலிருந்து இன்னைக்கு சுவாமிஜியோட உயிர் உணர்வு அப்படின்ற தலைப்பில் சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். உயிர் உணர்வுனா என்னங்க? உயிர் இருக்குது, அதனால தான் நான் இருக்குது, நான் பேசுகிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நானும் கேட்குறேன். ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உணர்வாக இருக்க வேண்டும். உயிர் இருக்குது, அதை உணர்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாழும். அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அந்த உயிர் இருக்குது மனிதனுக்கு, ஆனால் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்றது நிலையில் என்ன பண்ணுறாங்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் 5 புலன்கள் வழியாக பார்க்கும்போது கேட்கும்போது எல்லா விதத்துலையும் என்ன பண்ணுறாங்க, அளவுக்கு அதிகமாக உயிரின் அதிர்வு வேகம் என்ன பண்ணுதுங்க, அளவுக்கு அதிகமாக போகும்போது அங்கே துன்பம் தான். ஆனால் மனிதன் அதே நிலையில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் உயிர் உணர்வாக வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே என்ன பண்ணுறங்க, மனிதனோட உள்ளே இருக்கக்கூடிய பொருள் உணர்வு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உயிரை பற்றிய தெளிவான அறிவு எனக்குள்ளே இருந்து உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த உணர்வு நிலையில் வருது. என்ன உயிர் உணர்வு உணர்வுன்னு சொல்கிறீங்க, என்னங்க நீங்கள் அப்படின்றீங்க. உயிர் இருக்குது அவ்வளோதானே, இதில் போய் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், பசி உயிர் போகுதுன்றோம். ஏன் என் உயிரை எடுக்கிறேன்றோம், ஏன் என் ஜீவனை வாங்குறேன்றோம். கண்வலி உயிர் போகுது, தலைவலி உயிர் போகுதுன்னா என்னென்ன அர்த்தங்க, அந்தந்த இடத்துல உயிர் நம்மை மீறி அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலையோ வலியிலையோ நோயாலேயோ எதோ விதத்தில் என்ன பண்ணுதுங்க, உயிர் செலவாகுது தான் நமக்கு தெரியுது. ஆனால் அதே உயிரை செலவை நாம் அதிகப்படுத்தாமல் அளவு முறை மாறாமல் மீறாமல் நாம் அதை பயன்படுத்தும் பொழுது உணர்வு என்ற நிலையில், தவத்தின் நிலையில் இன்ப துன்பத்தை கடந்து அமைதி நிலையில் வரும்பொழுது என்ன பண்ணுறங்க, மனம் என்ன பண்ணுங்க, தெளிவான அறிவும் அதோட விளக்கத்தையும் புரிந்து கொள்கிறது. அதான் சொன்னாங்க, சிந்தனை செய் மனமே. நாங்கள் சுவாமிஜி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மனதின் அடித்தளம் எது அப்படின்னா உயிர்னு சொன்னது. அப்போ அந்த உயிர் உணர்வை அதான் சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லியிருப்பார், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்ப அந்த உயிர் அறிவை யார் ஒருத்தர் உணர்ந்து கொள்கிறார்களோ, உயிர் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா என் மூலமாக இயக்கம் பெற்று தன்னுடைய இயக்கத்தை என்னோட பிறவியின் நோக்கத்தை அடைவதற்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாவே அந்த இன்ப துன்பத்தை கடந்து அமைதி நிலையில வரும்பொழுது தான் அந்த உயிர் உணர்வை நான் பெற முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, உண்மையிலே இயற்கையில் ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆனால் மனிதனோட வாழ்வு என்ன பண்ணுதுங்க, 5 புலன்கள் வழியாக பொருளோடும் உலக அன்பர்களோடும் மனிதர்களோடும் எதோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறானோ அவன் தான் நம்ம எது தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறோமோ அதுவாகவே மாறி விடுகிறோம். உணர்ச்சி வயப்பட்ட நிலை. நம்மை நாம் புரிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. அப்போ அறியும் போது புரியும் போது தெரியும் போது என்ன ஆகுதுங்க, அங்கு தெய்வம் நிற்கிறது. தெய்வம் தான் இறைவனாக இறைநிலையாக இருப்பது நமக்குள் இயக்கமாக எதில் தெரியுதுங்க, தியானத்தில். அப்போ நம்ம மனிதன் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும்போது என்னாச்சு, ஒரே குழப்பம், உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம், இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நாமும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த நிலையில் இருக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் சரிப்படுத்தி கொள்ளலாம். எதையுமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, மனிதன் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து மாறி உணர்வு என்ற நிலைக்கு வரும் பொழுது தான். அப்போ மனித வாழ்க்கை அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலகட்டம் தான். ஆனால் இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையை விடுங்க, அடுத்தது நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதான் சொல்லுவாங்க, நேற்று என்பது உடைந்த பானை, எப்போ வேணாலும் உடஞ்சி போச்சு, ஒட்டகம் வைக்க முடியாது. நாளை என்பது மதில் மேல் பூனை, எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்று என்பது கையில் உள்ள வீணைனா ஒவ்வொரு செகண்டும் நாம் உயிர் உணர்வை, நமக்கு ஜீவகாந்தத்தை பாதிப்பு இல்லாத வரை உயிர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுங்க, சுகமாக சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இருக்கும். அப்போ எல்லா உயிரும் ஒன்றாமே விட்டு பார்த்தாலும் வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுறோங்க, எல்லாரையும் நம்ம அந்த உயிர் உணர்வோடு பார்க்கணும். அப்போ உயிர் உணர்வோடு பார்த்ததால் தான் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள்லாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாருமே
ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாழல, உணர்வு என்ற நிலை. ஏன்னா உயிரை உணர்ந்தார்கள், இதே போல்தான் மற்றவர்கள் இருப்பார்கள் என்பதை அவர் தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். நாமும் தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிர் உணர்வோடு தான் வாழ்வோம். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் சீன்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழ மாட்டோம். அப்போ கிடைக்கறியாத பெரிய ஒரு பொக்கிஷம் உயிர். அந்த உயிர் என்கிட்ட இருக்கும்போதே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த பிறருக்கு தொண்டு செய்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி, வெற்றி, உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.